இல்லை, இடைத்தேர்தல் முடிவை வச்செல்லாம் நம்ம முன்னோட்டமா பார்க்க முடியாது. ரெண்டு விஷயம் தான், ஒரே ஒரு செய்தி தான் இந்திய தேச மக்களுக்கு புரியணும். அது புரிய வைக்கிற கடமை ஒரு ஜனநாயக சக்திகளுக்கும் உண்டு. இந்த தேர்தல் என்பதை எப்படி இவர்கள் அணுகுகிறார்கள், தேர்தல் ஆணையத்துடைய பங்களிப்பு என்ன, இதுதான் கேள்வி. தேர்தல் ஆணையம் நேர்மையாக செய்கிறதா? இந்த மகாராஷ்டிரா தேர்தல் எப்ப நடந்திருக்கணும்? ஹரியானா தேர்தலோட ஒட்டி நடந்திருக்கணும். 3 மாதம் ஏன் தள்ளி நடத்துறாங்க? என்ன காரணம்? என்ன காரணம்? ஏன் சார் ஜனநாயகம் இருக்குல்ல, தேர்தல் ஆணையம் ஹரியானா கூட சேர்த்து தானே வைத்திருக்கணும். டியூ டேட் இல்ல அது. எதற்காக இவ்வளவு நாள் கிடப்புல போட்டு தள்ளி நடத்துறாங்க? செய்ய வேண்டிய தில்லு முள்ளு எல்லாத்தையும் செய்யணும், செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஆனா எவ்வளவு காலம் இதை ஏமாற்ற முடியும்? பொறுத்திருந்தான் பார்க்கணும் நாம. ஓகே, மிக்க நன்றி திரு. இதற்காக ஹரியானா கூட சேர்த்து நடத்தல இந்த தேர்தலை. ஓகே, என்ன காரணம்? நிச்சயமா நன்றிங்க, மிக்க நன்றி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நம்ம இடைத்தேர்தல் முடிவுகள் தொடர்பான அண்மை செய்தி, தற்போது வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். பீகாரில் பாஜக முன்னிலை பெற்றிருக்கிறது, பேலாகஞ்ச் தொகுதியில் ஐக்கிய ஜனதாதளம் முன்னிலை பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் பீகாரில் முதல் முறையாக அரசியல் கட்சி தொடங்கி களம் கண்ட வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அங்கு பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அங்கு மொத்தம் 4 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் சிகான் சன்னப்பட்னாவில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் தொடர்ந்து 2 தொகுதிகளுடைய மகன் நிக்கில் அங்கு பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். எம்பி தேர்தலில் போட்டியிடுவதற்கு குமாரசாமி சன்னப்பட்னா தொகுதியில் தான் அங்கு அப்ளை பண்ணியிருந்தார் அப்படிங்கிற ஒரு தகவலையும் பார்க்கிறோம். திரு சுமன் ஸ்ரீராமன் சில விமர்சனங்களை குற்றச்சாட்டுகளா திரு செல்வ பெருந்தகை முன்வைக்கிறார். தேர்தல் தாமதமாக நடத்தப்பட்டது அப்படிங்கிற ஒன்று, கடைசி நேரத்தில் இந்த வெல்ஃபேர் ஸ்கீமுக்கான அனுமதிகள் கொடுத்தது அப்படிங்கிற விமர்சனங்கள், அதை எப்படி பார்க்கணும்? தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக நடந்து கொண்டு இருக்கிறதா என்று கேட்டால் உறுதியாக நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதுல மாற்று கருத்து இல்லை. அதற்கு ஒரு உதாரணம் இல்ல, கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலத்துல பல உதாரணங்கள் இருக்கின்றன. இந்த தேர்தலில் மகாராஷ்டிரா ஏன் பின்னாடி வச்சாங்க அப்படின்னா, இவங்களுக்கு இந்த ஃப்ரீபி திட்டங்கள், இந்த லடிக்கி பஹின் ஸ்கீம் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி ஒரு எதிர் அலை, பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு ஒரு எதிர் அலை அவர்களுக்கு எதிரே இருந்தது. அதை மாற்றி அமைப்பதற்கான கால அவகாசம் தேர்தல் ஆணையம் இவர்களுக்கு வழங்கியது. அது மிகவும் ஒரு தவறான அணுகுமுறை. ஆனால் இந்த அளவிற்கு அவர்கள் இதை பயன்படுத்தி கொண்டார்கள், அது வேற விஷயம். 2வது, இந்த இவிஎம் பத்தி பேசுறதுன்னா நீங்க எப்படி என்ன பண்ணாங்கன்னு சொல்லணும். ஏதோ பண்ணிட்டாங்கன்னா என்ன செய்தார்கள்? சரி, இவிஎம்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்ன காரணத்துக்காக அந்த இவிஎம்ல பிரச்சனைகள் இருக்கின்றன? இதை நானே பலமுறை சொல்லி இருக்கிறேன். ஒன்று, ஓட்டு போலார ஓட்டும் கவுண்ட் ஆற ஓட்டும் டேலி ஆக மாட்டேங்குது. ஸோ நிச்சயமா இது கவலைக்கு அளிக்கிற விஷயம். ஏன் அப்படிங்கிற விளக்கம் அவங்க கொடுக்கணும். அதே சமயம் முன்னாடி எல்லாம் தேர்தல் இன்னைக்கு 6 மணிக்கு முடியுதுன்னா மேக்சிமம் நாளை மாலைக்குள் இறுதி டேலி வந்துடும். இவ்வளவு சதவிகிதம் தான் வாக்கு சதவீதம்னு. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி முடிந்த தேர்தலில் நேற்று மாலை வரைக்கும் ஃபிகர்ஸ் அப்டேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ ஏன் இந்த மாதிரி ஆகுது அதுவும் தான் குரேஷி சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி முன்னாடி நடக்காது. ஸோ இதெல்லாம் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். திரு குரேஷி கூறுவதில் நியாயம் இருக்கிறது. ஆனால் நீங்க எப்ப தோத்தாலும் அப்ப கர்நாடகால செலக்டிவா மேனிபுலேட் பண்ணும், சில தொகுதிகளில் எப்ப தேவையோ அப்ப மேனிபுலேட் பண்ணுவாங்க. இது என்ன லாஜிக் சொல்லுங்க? அதாவது அவங்களுக்கு சரி கர்நாடகால அப்போ பாஜக கர்நாடகால நம்ம தோத்து போலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்களா? எனக்கு புரியல. சோ மேனிபுலேட் பண்றவங்க எல்லாத்துலயும் தானே மேனிபுலேட் பண்ணணும். இமாச்சல்ல மேனிபுலேட் பண்ணல, இப்ப இந்த தேர்தலே ஜார்க்கண்ட்ல மேனிபுலேட் பண்ணிருக்காங்க. அதான் சில ஸ்டேட்ல பண்ண முடியாது அப்படிங்கிறாரு திரு செல்வ பெருந்தகை. அது என்ன கணக்கு? அது எப்படி? அது அந்த இவிஎம் மேனிபுலேட் பண்ண முடியாத இவிஎம். இவிஎம்ல 2 வகையான இவிஎம். இது மக்கள் அவர்களை நிராகரித்து விட்டார்கள் மகாராஷ்டிரால, அதை ஏற்றுக்கணுங்க. சரி, இதுல எனக்கு ஒவ்வொரு வாட்டி தோல்வி. நான் இவிஎம்ல தப்பு கோளாறு இருக்கலாமா அப்படின்னா நமக்கு தெரியாது, இருக்கலாம். அதை மக்கள் முன் அதை மக்கள் மனதில் இருக்கிற சந்தேகங்களை தீர்த்து வைப்பது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. அந்த கடமையில் அது தவறி இருக்கிறது, பாரபட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது, எல்லாம் நான் ஏத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி தோல்வி அடையும் போதும் இவிஎம்னால தோற்றோம், அப்ப ஜெயிக்கும் போது அதே இவிஎம் தானே வருது. அது நான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. எப்படி பண்றாங்கன்னு நீங்க சொல்லுங்க. அது மக்களுக்கு
புரியும் வகையில் இததான் செஞ்சாங்க, இந்த மெத்தட்ல அவங்க மேனிபுலேட் பண்ணாங்கன்னு சொல்லுங்க, மக்கள் முன் வையுங்க. அது வைக்கிறது இல்லையே, ஏதோ பண்ணிட்டாங்க, இவிஎம் எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. அங்க ஏஜென்ட் இருக்காங்க, கட்சிகளுடைய ஏஜென்ட் இருக்காங்க, சீல்டு ரூம், சிசிடிவி, பாராமிலிட்டரி போர்ஸ் கார்டு ஆயிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் தாண்டி இதை ஒவ்வொரு தேர்தலையும் கொண்டு வருவது இன்று மகாராஷ்டிராவில் நடந்ததற்கும் இவிஎம்க்கும் தொடர்பு என்று நான் நினைக்கவில்லை. மக்கள் இவர்களை நிராகரித்திருக்கிறார். அவ்வளவு. மிக்க நன்றி திரு சுமந்த். இந்த அமர்வில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி திரு புகாரி. 2 விமர்சனம் இருக்கிறதுனால பதில் மட்டும் வாங்கிக்கிறேன். அவரும் இந்த அமர்வில் இப்போ முடிக்க போறாரு. அடுத்து உங்ககிட்ட தான் வரேன். வெற்றி அப்படின்னா மக்கள் தீர்ப்பு அப்படின்னா அது எல்லா இடத்துலையும் ஒரே மக்கள் தீர்ப்பு தான். அது எப்படி தனிப்பட்ட இடத்துல ஒரு மாநிலத்தில் மக்கள் தீர்ப்பும் அது இன்னொரு மாநிலத்தில் இவிஎம் மீதான குற்றச்சாட்டாகவும் இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறேன். பேசுறது எவ்வளோ ரிடிகுலஸாக இருக்குன்னா, தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக செயல்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்வாராம். ஆனால் இவிஎம் மேலே குற்றச்சாட்டு வச்சா, இவிஎம் இந்தியாவில் மட்டுமல்ல இவிஎம் ஹேக் பண்ண முடியுங்கிற இஷ்யூ அது அவருக்கு எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. இவிஎம்மால டிரான்ஸ்பரண்டான ஒரு எலெக்ஷன் நடத்த முடியாது என்று ஜெர்மானிய உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தந்திருக்கிறது. சுவிட்சர்லாந்தின் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தந்திருக்கிறது. ராதர் தென் மெயின்டைனிங் எஃபிஷியன்சி இன் எலெக்ஷன் இட் இஸ் டிரான்ஸ்பரன்சி தட் இஸ் மச் நீடட் என்பது ஜெர்மானிய உச்சநீதிமன்றத்துடைய வார்த்தை. இங்க எப்படி பண்ணாங்கன்னா, கடந்த ஹரியானா தேர்தல் நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் எக்ஸாக்டா அதோட மோடஸ் ஆபரண்டியை நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். உள்ள இருந்து எடுக்கக்கூடிய மிஷின்ஸ்ல இருந்து எப்படி 91% சார்ஜ் இருக்குது, இதை எப்படி ஹேக் பண்றாங்க, இது இங்க இருந்துகிட்டே அதை ஹேக் பண்ண முடியும்னு அதனுடைய அந்த நிபுணர்கள் எல்லாமே அது சம்பந்தமான கேள்விகள் எழுப்பி இருக்கிறாங்க. இவிஎம் தொடர்பான வழக்கிலே உச்சநீதிமன்றம், இந்தியாவில் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது அப்படின்னா, என்னென்னலாம் முறைகேடு நடந்திருக்குன்னு காட்டுங்கன்னு. ஆனால் முறைகேடுகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்கின்ற கேள்வி உச்சநீதிமன்றம் வைக்கவே இல்லை முன்னால. அப்ப இவிஎம் ஆல் டிரான்ஸ்பரண்டான ஒரு எலெக்ஷன் நடத்த முடியாது என்பது உலக நாடுகள் அனைத்துமே ஏற்றுக்கொண்டது. அதனால தான் நாம் எந்த நாட்டை முன்னுதாரணம் காட்டி நடக்கிறோமோ அந்த நாட்டில் இவிஎம் கிடையாது. சோ இவிஎம் ஆல பண்ண முடியும், ஆனா சர்டைன் பெர்சன்டேஜ், அந்த சர்டைன் பெர்சன்டேஜ் மீறி பீப்பிள் மேண்டேட் வரும்போது காங்கிரஸ் ஜெயிக்குது. ஏன் தோத்தா ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? தோத்துட்ட மக்கள் நிராகரிச்சா அமைதியா ஏத்துக்கிட்டு போயிருவோமே. தேர்தல் நேரத்தில், தேர்தல் காலத்தில் தேர்தல் தள்ளி வந்திருக்கிற கிளியர் மேண்டேட் அது மக்கள் தீர்ப்பு இல்ல அப்படின்னு அதை சொன்னா விமர்சிச்சா அது கொச்சைப்படுத்துற மாதிரி ஆயிடும். மக்கள் தீர்ப்புன்னு சொன்னா தான் ஜனநாயகத்தை கொச்சப்படுத்துற மாதிரி ஆகும். ஏன்னா இந்த 4 மாச கேப்ல நூற்றுக்கணக்கான திட்டங்கள் ஓபிசி கேஸ்ட மட்டுமே மையப்படுத்தி ஏக்நாத் ஷிண்டேயோட கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. இந்த 4 மாசத்துல பிரதமர் நரேந்திர மோடி ஏக் ஹை தோ சேஃப் ஹை அப்படினார். எப்ப சொன்னார்? அத ஓபிசியோட ரிசர்வேஷன் பத்தி பேசும்போது, உங்களுக்குள்ள மராத்தாஸ் உள்ள நுழைஞ்சிருவாங்க, அவங்க மராத்தாஸ் ஓபிசி கோட்டாக்குள்ள வரணும்னு கேக்குறாங்க, ஏக் ஹை தோ சேஃப் ஹை அப்படினார். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் வரும்போது 8 லட்சம் ரூபாய் இருந்த கிரீமி லேயருக்கான கணக்கை 15 லட்சமா உயர்த்தி ஓபிசிக்களை ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிளா மாத்தணும்னு சொல்லி செப்டம்பர்ல ஆர்டர் கொடுத்தார் ஏக்நாத் ஷிண்டே இந்த 4 மாச கேப்ல. அதே மாதிரி நயாப் சிங் சைனி மாதிரியே இங்க ஒரு ஓபிசி தலைவரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சக்கன் புஜ்பாலுடைய மகன் பங்கஜ எம்எல்சி ஆக கவர்னர் கோட்டால அஜித் பவார் அறிவிச்சாரு இந்த செப்டம்பருக்குள்ள. இது எல்லாமே இந்த குறிப்பிட்ட கால நேரம் உங்களுக்கு கிடைக்கும் போது, அதே மாதிரி தில்லோரி கும்பி டி கும்பி என்பதெல்லாம் ஓபிசி லிஸ்ட்ல இந்த செப்டம்பர் மாசத்துல உள்ள கொண்டு வந்தாங்க. இவைகள் அனைத்தும் மராத்தாக்கு அகைன்ஸ்டா ஓபிசி அக்யூமுலேட் பண்றதுக்கு இந்த 4 மாத கால அவகாசத்தை பயன்படுத்தி பாராளுமன்ற தேர்தலுக்கு நேரத்தில் இருந்த ஒரு மொமெண்டம் எப்படி திடீர்னு காணாம போகும்? ஒரு லாஜிக் வேணாமா? எப்படி காணாம போச்சு அப்படின்னு சொன்னா, சட்டத்துக்கு புறம்பாக, ஜனநாயக நடைமுறைகளுக்கு புறம்பாக பாரதிய ஜனதா கட்சி இதை பயன்படுத்தி, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நேஷனல் கமிஷன் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸஸ் NCBC சேர்மன் பாஜகவை சேர்ந்த ஹன்ஸ்ராஜ் அஹின் அவரை வைத்துக் கொண்டு 7 கேஸ்ட் 12 கேஸ்ட் குஜ்ஜார், போயாறு, முன்னார் காப்பு, தெரங்கி, பென்டா ரெட்டி, புக்கேகாரி இவர்கள் அனைவரையும் ஓபிசி லிஸ்ட்ல சேர்த்தாங்க. இவை அனைத்தையும் இந்த 4 மாச கேப்ல செஞ்சு முடிச்சாங்க. ஏன்னா மகாராஷ்டிராவில் பாஜகவின் தோல்வி உறுதி செய்யப்பட்டது. அதை மாத்தி அமைக்கணும் இந்த மாநிலத்தில். நீங்க